Assalamu alaikum my dear friends and families, welcome to Rahime's kitchen. இன்னைக்கு நம்ம prawn tikka எப்படி செய்யணும் பார்க்க போறோம். இது வீட்லயே எவ்வளவு ஈஸியா நான் உங்களுக்கு செய்யலாம்னு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான ingredients வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனியனும் கேப்சிகமும் இந்த மாதிரி கியூப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அது வந்து அந்த ஸ்டிக்ல வந்து கோக்க போறோம். அதுக்கு அப்புறம் தேவையான மசாலாஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு லெமன் அளவு. இப்போ நம்ம வந்து prawn marinate பண்ண போறோம். ஒரு 15 minutes வந்து நம்ம இந்த மசாலா போட்டு ஊற வைக்க போறோம். இப்போ நான் வந்து prawn first ஆட் பண்ணிக்கிறேன். curd வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்றேன். curd போடக்கூடாதுன்னு நம்ம ஸ்கூல்ல சொல்லிருப்பாங்க. பட் ஸ்டில் curd வந்து ஒரு மேரினேஷனுக்கு பேஸ் ஆனது. அது நீங்க கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா தப்பில்லை. அதில் வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, பெப்பர், அப்புறம் கோரியாண்டர் பவுடர், தனியா பவுடர் அதாவது, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன், அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகமும் ஆனியனும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இது வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா எல்லாமே அந்த ப்ரானோட எல்லா மசாலாலாம் நல்லா கோட் பண்ணி ஒரு 15 minutes வந்து இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். 15 minutesக்கு அப்புறம் இன்னும் வந்து நம்ம 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம். அதாவது மஸ்டர்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன். இதுதான் வந்து எப்போவுமே மஸ்டர்ட் ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கிரில்லுக்கு இந்த மாதிரி திக்காக்கெல்லாம் வந்து சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் ஒரு லெமன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி வந்து ஓமம் எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. லெமன் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே போட்டால் சீ ஃபுட்டில் வந்து அது வந்து செட் ஆகாது. அது வந்து சீக்கிரம் வந்து அந்த ப்ரானோட டேஸ்ட் வந்து லூஸ் பண்ணிடும், சத்தையிடும். அதனால நம்ம லாஸ்ட்டில் இந்த மாதிரி லெமன் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து பேம்பூ சாட்டே ஸ்டிக்ஸ், பேம்பூ ஸ்டிக்ஸ் என்னவெல்லாம் சொல்லிக்கலாம். அது நான் ஸ்டார்டிங்லேயே ஊற போட்டு வச்சுட்டேன். அதே டைம் வந்து நான் பேனும் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா சூடான பேனில் நம்ம வந்து திக்காக போட்டால் தான் வந்து அந்த மசாலா ஒட்டி இருக்கும். இல்லைனா வந்து அந்த மசாலா வந்து அந்த ப்ரானை விட்டு போயிடும். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரான் வந்து வைங்க அதில். இப்போ வந்து எப்படி நான் வந்து ப்ரான் வந்து அந்த ஸ்டிக்குள்ளே வைக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக வைங்க ப்ரானை. அப்போ தான் வந்து அந்த தவாவில் படும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நிற்க வச்சா அது கண்டிப்பாக படாது. இந்த மாதிரி வந்து ப்ரானை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக கோக்கணும். இந்த மாதிரி சூப்பராக கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழகாக திக்கா மாதிரி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கேப்சிகம் வச்சுருக்கேன், மறுபடியும் ப்ரான் வச்சுருக்கேன், மறுபடியும் ஆனியன், கேப்சிகம், ப்ரான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் டொமேட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 2 தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக வந்து எல்லாமே உள்ளே வந்து ப்ரான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஈஸியாக உள்ளே போயிடும். மசாலாலாம் சூப்பராக இறங்கியிருக்கு, நல்லா கோட்டாக இருக்குது. அங்கே தவா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது, நல்லா ஹீட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரையான ஸ்டிக்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கோக்கினீங்கன்னா ஸ்டிக்கில் இருக்க அந்த இது வந்து ஒட்டும். இல்லைனா வந்து ஸ்டிக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்காது. அந்த ஸ்டிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, உட்டன் வந்து அது ஒட்டும். அதனால நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டுடுங்க. ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கை ஊற போட்டுடுங்க. ஓகே, நான் இந்த மாதிரி இது செட் பண்ணிட்டுருக்கேன். சீ ஃபுட் லவர்ஸ்லாம் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டார்டர்ஸாக பார்பிக்யூ அங்கெல்லாம் கிடைக்கும். அதை நம்ம வீட்டிலே செஞ்சிடறோம் ஹெல்த்தியாக.
இது நல்லா இந்த மாதிரி வந்து கோக்குறப்ப நல்லா ஜாலியாக இருக்குது. ரிசல்ட் எப்படி வரப்போகுது பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 ஸ்டிக்ஸில் வந்து குக் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு 4 ஸ்டிக் அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அழகாக எடுத்து இது திக்கா பண்ணிட வேண்டியது தான். இப்போ அங்கே பேன் ஹீட் ஆனதும் அதில் நான் வந்து மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெய் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து இந்த மாதிரி திக்காக கிரில்லாம் பண்ணுறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி நான் இப்போ தவா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அயன் தவா யூஸ் பண்ணால் கம்ப்ளீட் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி தவாவில் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இதுலேயும் பண்ணலாம் அப்படின்னு. நீங்களும் இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி தவா சூடாக இருக்கிறதால அந்த வந்து நம்ம இது வச்ச உடனே அந்த ஸ்டிக்ஸு எவ்வளோ புகையாக வருது பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் இதில் விளையாடிக்கிட்டே உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டிக்கும் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ப்ரான்னு ரெடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் இந்த மாதிரி இது வந்து ரொட்டேட் பண்ணி ஃப்ளிப் பண்ணி வந்து இது வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்பவே அரோமா சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. நான் ஹாப்பி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த ஹாப்பி மூமெண்ட்டை நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து முடிஞ்சிச்சு. நாங்கள் அழகாக பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ப்ரான் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் லவ்வபிள்ஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலிஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரெசிபிஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் நான் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் வேறு ரெசிபிஸும் நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹீமஸ் கிச்சன். தேங்க்யூ.